ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சவுதி அரேபியா சென்ற ஆண்டு 38,524 கோடிக்கு ஆடை இறக்குமதி செய்துள்ளது. இதில் 5,230 கோடி ரூபாய் பங்களிப்புடன் இந்தியா இரண்டாவது இடத்தில் உள்ளது. கிட்டத்தட்ட 22,500 கோடி ஏற்றுமதியுடன் சீனா முதலிடத்தில் உள்ளது. சவுதி அரேபியாவை பொறுத்தவரை 2021 முதல் ஒவ்வொரு ஆண்டும் 4,500 கோடிக்கு ஆடை இறக்குமதி அதிகரித்து வருகிறது. இதில் இந்தியாவின் பங்களிப்பும் தொடர்ந்து அதிகரிக்கிறது. ஆயத்த ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில் AEPC அதிகாரிகள் கூறுகையில், சவுதி அரேபியாவுக்கு ஏற்றுமதி வர்த்தகம் தொடர்ந்து அதிகரித்துள்ளது. சீனாவுக்கு மாற்றாக இந்தியாவுடன் வர்த்தகம் செய்ய அந்நாட்டு வர்த்தகர்கள் விரும்புகின்றனர். வரும் ஆண்டுகளில் வர்த்தகம் மேலும் அதிகரிக்கும். மேற்காசிய போர் தணிந்த பின் புதிய வாய்ப்புகள் உருவாகும் என்றனர். சவுதியில் உள்ள ஜெடா அரங்கில் சவுதி ஃபேஷன் கண்காட்சி செப்டம்பர் 24 முதல் 27 வரை 4 நாட்கள் நடக்கிறது. கண்காட்சியில் இந்திய ஏற்றுமதியாளர்கள் பங்கேற்க ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில் ஏற்பாடுகளை செய்துள்ளது. விருப்பமுள்ள ஏற்றுமதியாளர்கள் ஜூலை 15ற்குள் www.aepcindia.com என்ற இணையதளத்தில் முன்பதிவு செய்யலாம். பங்குகள், பத்திரங்கள், மியூச்சுவல் ஃபண்டுகள் போன்ற சொத்துக்களை இறந்த முதலீட்டாளர்களின் வாரிசுகள் கோருவதற்கான விதிகளை செபி எளிமைப்படுத்தியுள்ளது. செபியின் 214வது கூட்ட முடிவுகள் நேற்று வெளியாகின. அதில் பங்குச்சந்தை வாயிலாகவே பங்குகளை திரும்பப் பெறும் முறை மீண்டும் வரும் ஆகஸ்ட் 1 முதல் அமல்படுத்தப்படும் என்று செபி தெரிவித்துள்ளது. நகராட்சி பத்திரங்களில் மூத்த குடிமக்கள், பெண்கள், விதவைகள், ராணுவ ஊழியர்கள், சிறு முதலீட்டாளர்கள் போன்றோருக்கு கூடுதல் வட்டி விகிதம், பத்திர விலையில் தள்ளுபடி போன்ற சலுகைகளை வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. வாரிசுகளுக்கு சிறிய மதிப்பு கொண்ட கிளைம்களுக்கு புதிதாக விரைவு முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எளிய ஆவண முறையின் கீழ் கிளைம் செய்வதற்கான வரம்பும் உயர்த்தப்பட்டுள்ளது.